உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுவே கூடுவே உம்மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் பேரவை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உன் பேரவை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. குருவே ஹல்லேலூயா. உங்களுடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துல கூட கர்த்தாவே உங்க வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசுங்க தகப்பனே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் நீங்க பேசுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கூறுங்க. என்னை மறைத்து தகப்பனே நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே அப்பா, உங்க வேதத்தின் ரகசியங்களை நாங்க புரிந்து கொள்றதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கட்டும். உங்க கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்களே ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட நம்ம இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம லாஸ்ட் இயர் ஃபுல்லா நம்ம என்ன வசனம் பத்தி தியானிச்சோம்? கர்த்தர் நன்மையானதை தருவார்னு தியானிச்சோம், அப்படித்தானே? இந்த ஆண்டுல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ரொம்ப ஈஸியான வசனம் தான். பாப்பா கூட இந்த வசனம் படிச்சுட்டு அடுத்த மாசம் சொல்லு, சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, வாசிக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஏன்னா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா? ஸோ நம்ம ஆண்டவராகிய கர்த்தரால என்ன அர்த்தம்? இதுனா எல்லாமே கூடும் அப்படின்னு இந்த வசனத்துக்கு அர்த்தம். அப்படின்னா அவரால் செய்ய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வானத்தையும் பூமியையும் சொல்லால படைத்த தேவனம். ஒரு சயின்டிஸ்ட்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். இந்த பூமியோட ஆழத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்களாம்? பூமியை ஒரு அதிர்வுல ஒரு சவுண்ட்ல தான் உருவாகி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களாம். அவங்களுக்கு தெரியல நம்ம பைபிள்ல என்ன எழுதி இருக்குது. ஆதியாகமத்துல கர்த்தர் வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டிச்சார், அப்படிதானே? அது அவங்களுக்கு தெரியல. அவங்க அவ்வளோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கண்டுபிடிச்சாங்களா? என்ன கண்டுபிடிச்சாங்க? பூமி இந்த சவுண்ட்ஸ்ல இந்த வைப்ரேஷன்ல தான் கிரியேட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆதியில வார்த்தையால் எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறார். பூமியில இருக்கிற எல்லாம் என்னென்ன பார்க்குறோமோ எல்லாத்தையும் எப்படி படைச்சிருக்கிறார்? வார்த்தையால படைச்சிருக்கிறார். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் சயின்ஸ் நாங்கள் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ படித்தோம். அப்போ இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா ஆட்டம்ஸும் சேர்ந்து மாலிகுல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்க மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சாக்பீஸ் அப்படி உடச்சி காட்டினாங்க. உடச்சி காட்டிட்டு இந்த குட்டி குட்டி துகள்ல ஏகப்பட்ட மாலிகுல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் இந்த மரத்துல எப்படி எப்படி அது இருக்குன்னா, இட் இஸ் a build-up of atoms and molecules சொன்னாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன அணுவா அது உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ இருந்த நம்ம பிரெயின் கெப்பாசிட்டி கம்மியாக தானே இருக்கும். அப்போ நான் நினைச்சு பார்த்தேன், மிடில் ஸ்கூல்ல எப்பவுமே ஆசாரி வேலை நடந்துட்டே இருக்கும். அப்போ இந்த ஆசாரி வேலை இதெல்லாம் செய்யறாங்க, மரத்தை பென்ஸ் எல்லாம் செய்யறாங்க, எப்படி ஆட்டம் இதுக்குள்ள இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அவங்க வேலை செய்யணும்னு என்ன இருக்கும், இந்த துகளா பறக்கும். அதெல்லாம் என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு குட்டி குட்டி துகளும் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க.
அது எல்லாத்தையும் யார் படைச்சா? நம்ம தேவன் படைச்சிருக்கிறார். அந்த குட்டி குட்டி அணுக்கெல்லாம் நம்ம எல்லாரையும் படைச்சிருக்கிறார். நம்ம ஹியூமன் பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் ஆண்டவர் படைச்சது, அப்படிதானே? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கே புரியாது, நம்மளுடைய மூளைக்கு அடங்காததா இருக்கும். அவ்வளவு தூரம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம இந்த பூமியில நம்ம பார்க்க அவர் படைச்சிருக்கிறார், அப்படிதானே? அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு 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 ஸ்லோகன் மாதிரி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிம்பாங்க. அதாவது நீங்க முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு ஸ்கூல்லலாம் கோட்ஸ் எழுதும் போது எழுதுவாங்க, நத்திங் இஸ் இம்பாசிபிள், ஈவன் த வேர்ட் சேஸ் ஐ எம் பாசிபிள். அதாவது இம்பாசிபிள் அப்படின்ற வேர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயும் எம்மும் சேர்ந்து ஐஎம்னு எடுத்துட்டு ஐ எம் பாசிபிள் அந்த வேர்டே சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டெல் யூ டுடே, அது ஐ எம் பாசிபிள் இல்லை, இட் இஸ் காட் இஸ் பாசிபிள். நம்ம ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளால முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம், அப்படிதானே? நம்ம நினைச்சா கூட முடி கூட வளர வச்சிருக்கிறாராம். நம்மளால ஒரு சின்ன முடியை கூட வளர வைக்க முடியாது. தேவனால என்னெல்லாம் செய்ய முடியும்? அண்ட சராஷ்டிரங்களை படைக்க முடியும், நம்மளை படைக்க முடியும். நம்ம ஓடிப்பை அழுதுட்டு இசப்பா எனக்கு முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த இடத்துல ஆறுதல் கொடுக்கும், அவரால் முடியும், அப்படிதானே? அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நமக்கு என்னென்னலாம் தருகிறார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முடியாததுன்னு லிஸ்ட் போட்டால் இந்த 12 மாதம் பத்தாது நமக்கு பேசி முடிக்கிறதுக்கு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அப்படிதானே? நம்ம ஒவ்வொரு மாதமும் 3 பாயிண்ட் பார்த்தாலும் நம்மளால கவர் பண்ண முடியாது. ஏன்னா தேவனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. என்ன எடுத்துக்கிட்டாலும் அவரால் இது எசுப்பால முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படிதானே? ஆனா நம்ம வாழ்க்கையில சொல்ல நம்ம யோசிப்போம், நமக்கு இது நடக்கலையே, ஏசுப்பால முடியல போல அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலைகள் வரும். நம்ம செதிச்சும் நடக்கலையே, ஆண்டவருக்கு செய்யலையே நமக்கு அப்படின்னு சொல்ற சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவருடைய சித்தம் இல்லைன்றது அர்த்தமே தவிர அவரால் முடியலன்றது அர்த்தமே கிடையாது. ஆண்டவருக்கு அந்த இடத்துல அந்த நேரம் சித்தம் இல்லை, அதை நமக்கு கொடுக்கணும்னு சித்தம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் அப்படி அனுமதிக்கணும்னு சித்தம் இல்லை. ஆனா அவரால் நிச்சயமா அதை செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஸோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள். தேவன் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25வது 26வது வசனம் பார்ப்போமா? மத்தேயு 19, 25, 26 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஐஸ்வர்யவான்கள்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, அப்போ ஏசப்பா யார் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனால முடியாது, தேவனால கூடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ரட்சிப்பது மனுஷனுடைய காரியம் அல்ல, அது தேவனுடைய காரியம். அவரால் மட்டும்தான் ரட்சிக்க கூடும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் ரீசன் என்னன்னா, நம்ம செய்கிற ஆதாம் செஞ்ச பாவத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கோம், அப்படிதானே? நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட போய் தான் இவ்வளவாக நம்மளால என்ன பண்ண முடியுது? வாழவே முடியுது. இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சிலுவையில மறிக்கல அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தான் இருக்கும். ஸோ நம்மளால ரட்சிக்கப்படுறது நம்மளுடைய காரியம் இல்லை, அது தேவனுடைய காரியம். ஆண்டவரால கூடுகிற ஒரு காரியம். நம்மதான் நினைச்சு ஒருத்தர் கிட்ட போயிட்டு நீங்க ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கெல்லாம் செய்வாங்க ஏசப்பா, ஏசப்பா நல்லவர்னு சொன்னாலும் அவங்களுடைய இருதயத்தை மாற்றுகிறவர் யாரு? ஆண்டவர். சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும், டாக்ஸ்லாம் இருக்கும். அப்போ புற மதஸ்தர்கள்லாம் கேட்பாங்க, நீங்க இந்த பேப்பர் கொடுக்கறதுனால என்ன மாறிட போகுது அப்படின்னு கேட்பாங்க. அந்த பேப்பர்னால ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லுகிற வார்த்தைனாலேயும் ஒன்றும் இல்லை. ரட்சிக்கிறது தேவனுடைய காரியம். அவர் அவங்க உள்ளத்துல பேசினாதான் அந்த மனுஷியோ ரட்சிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விஷயம் இந்த ரட்சிப்பு. மனுஷங்களால முடியாதது தேவனால முடிகிற ஒரு மகத்தான விஷயம் தான் இந்த ரட்சிப்பு. இது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிறார். நம்ம பாவிகளா இருக்கும்போது நம்ம மீது அன்பு வைத்து நம்மளை நேசித்து நமக்காக சிலுவையில மறித்து நமக்காக மீண்டும் உயிரோடு எழும்பி நம்மளை அந்த ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். அந்த ரட்சிப்பை தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த ரட்சிப்பு இருந்தாதான்
நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இந்த ரட்சிப்பு வந்து இலவசமா கிடைக்குது. இதுக்கு நம்ம காசு பணம் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். நம்ம ஆண்டவரை மட்டும் விசுவாசிச்சா போதும். ஏசப்பாவை நம்ம விசுவாசிச்சுட்டு நம்ம வாய்னால அதை அறிக்கை பண்ணணும்னு வசனம் சொல்லுகிறது. அதுதானே வாய்னால நம்ம அறிக்கை பண்ணும்போது நம்ம ரட்சிக்கப்படுவோம். இதுதான் நம்ம சுவிசேஷமா எல்லார்கிட்டே சொல்லணும். இந்த டைமும் கூட நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம். நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லலாம். நான் கூட நிறைய நேரம் யோசிப்பேன், நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்குது, நம்ம யாரையும் பார்க்கறதே இல்லையே, நம்ம யார்ட்டையும் போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போ என்ன ஆயிடுச்சு, வெளியே முன்னாடி டேடி கூடலாம் டாக்ஸ் கொடுக்க போவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாக டாக்ஸ் இருக்கும். யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ யார்கிட்டே போய் நம்ம கொடுக்குறதுக்கு வந்து ஈஸியான சுச்சுவேஷன் இல்லை. அப்படிதானே நம்ம எங்கேயாவது போய் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னாலே அதுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் ரட்சிக்கிறது வந்து தேவனுடைய காரியம் அப்படின்றதுனால நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வீட்டிலே இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணி யார்கிட்டையோ நம்ம எப்போவாது பார்க்கும்போது கூட நம்ம சொன்னாலும் அவங்கள ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். அப்படிதானே எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தாங்க, ரொம்ப சூப்பரான மேனேஜர். என்னோட வெரி ஃபர்ஸ்ட் மேனேஜர் ஒர்க்கில் அவர் வந்து டக்குன்னு அவர் என்னை பார்த்ததே கிடையாது. என்கிட்ட இந்த ஒர்க் ரிலேட்டடாக தவிர வேறு எதுவும் பேசுறதுமே கிடையாது அந்த மேனேஜர். ஆனால் வந்து நான் இன்னொரு ஹையர் எஜுகேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், பைபிள் ரிலேட்டட் கோர்ஸா அப்படின்னு கேட்டார். பைபிள் காலேஜ் எதுவும் படிக்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ரிலேட்டட் கோர்ஸான்னு கேட்டார். நான் பார்த்ததும் கிடையாது அப்படின்னோடனே அவங்க இன்னும் ஆண்டவரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ வீட்டிலே இருந்தாலும் நம்ம யாரையும் பார்க்கவே இல்லைனாலும் நம்மளுடைய வாழ்க்கை மூலமா பிறர் ஆண்டவர் டச் பண்ண அவரால் முடியும். ஏன்னா ரட்சிப்பது தேவனால முடிகிற காரியம், தேவனால கூடுகிற காரியம். அதான் அந்த வசனத்துல அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனால் இது கூடாததுதான் தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லுகிறார். ரெண்டாவதாக நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்க போகிறோம். இழந்ததை மீண்டும் கொடுக்க தேவனால் கூடும். நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்திருப்போம் அப்படிதானே. ஆனா இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கறதுக்கு ஆண்டவரால மட்டும்தான் முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள்ல யோபு தான். நான் நேற்று ஜெபிக்கும் போது நேற்று 11:30 இருக்கும். அப்போ ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா நான் என்ன சொல்லணும், எனக்கு வந்து ஒன்றும் அவ்வளோலாம் நாலேஜ் கிடையாது ஏசப்பா, நீங்கள் பேசுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ஆண்டவர் ஞாபகப்படுத்துறது இந்த யோகை தான். அப்போ இந்த யோகை பற்றி மட்டுமா நான் எப்படி ஏசப்பா பேசுனேன், ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னு சொல்லி அதையும் யோசிச்சுட்டு தான் அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் தியானிச்சதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது. சரி, யோபுவின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் வாழ எல்லாம் முடியுன்றத யோபு என்ன பண்றாரு, அறிக்கை பண்ணுகிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்யணும்னு நினைச்சது வந்து தடைபடாது. நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட தடைகள் இருக்கலாம். அது எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவர் ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா தடை எல்லாத்தையும் உடைச்சிடுவார். யோபு குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் இழந்துட்டார். அப்படின்னா வாழ்க்கையில அவருக்கு ஹெல்த் இல்லை, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு அமெரிக்கன் ஸ்கூல்ல அடிக்கடி சொல்லுவது எனக்கு ஹெல்த்னா உடனே ஞாபகம், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிம்பாங்க. அவருக்கு ஹெல்த்தும் இல்லை வெல்த்தும் வாழ்க்கையில. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இழந்தவைகள் எல்லாவற்றையும் மீண்டும் அவருக்கு திரும்ப கொடுத்தார். அதுதான் நம்ம இந்த யோபுவின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். அவர் உண்மை உள்ளவரா இருந்தாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். அது சொல்றதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா? அப்படி ஆண்டவரை பார்த்து அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் உண்மையை உத்தமமா இருக்கிறாரு. ஆண்டவர் அதுக்காக என்ன பண்றாரு, அவரை அப்படியே டபுள் டைம்ஸ் ரிவார்ட் பண்ணுகிறார். நம்ம பார்க்கிறோம் 12ஆம் வசனத்துல, யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் அப்படின்னு. அவனுக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷனை பார்க்கிலும் பின்னாடி இருக்கிறத ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்படி ஒரு பெரிய பிளஸிங் யோபுக்கு கிடைச்சது. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, முதல் அதிகாரத்துக்கும் 42வது அதிகாரத்துக்கும் இங்க எத்தனை ஆடு மாடு இருக்குதோ முதல் அதிகாரத்துல அதுல டபுளா 42வது அதிகாரத்துல இருக்கும். அப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, டபுள் டைம்ஸ் அவருக்கு கொடுத்தாரு. அது மாதிரி அவர் இழந்து போன அந்த பகுதியில் அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதை கூட ஆண்டவர் திரும்ப கொடுத்தாரு. திரும்பவும் ஒரு செல்வ சீமானா யோபு ஆண்டவர் மாற்றினார். இது வந்து கண்டிப்பா மனுஷங்களால முடியாது அப்படிதானே. நம்மளே நினைச்சாலும் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் யாருக்கோ நம்ம ஊர்ல அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து சரியாக ஆயிடுச்சுனாலும் சரி ஹெல்த் கிடச்சிருச்சு. அப்புறம் சரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள நல்லா பணக்காரங்க ஆக்கிட்டாலும் சரி ஹெல்த்தும் கிடச்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு நம்மளால பிள்ளைகளை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்படிதானே? பிள்ளைங்கெல்லாம் யார் கொடுப்பா? தேவன் கொடுக்கிறவர். ஸோ எல்லாவற்றையும் கொடுத்தது யாரு? தேவன் கொடுத்திருக்கிறார். இது வந்து மனுஷங்களால முடியாத விஷயம். ஆண்டவர் இழந்தவைகள் எல்லாவற்றையும் யோபுக்கு திரும்ப தந்தது மாதிரி இன்றைக்கு நமக்கு இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நம்ம பணத்துல இழந்திருக்கலாம், பொருள்ல இழந்திருக்கலாம், இல்ல சரீர சுகத்துல இழந்திருக்கிறார். எல்லாவற்றையும் திரும்ப தரதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் ஊழியத்தை கூட இழந்திருக்கலாம். ஆண்டவர் அதை நமக்கு திரும்ப நிச்சயமா தருவார். அதுக்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். படிப்பை இழந்திருக்கலாம். ஐயோ எனக்கு 1 year வேஸ்ட் ஆயிடுச்சு, என்னால் படிக்க முடியல, எனக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆண்டவர் திரும்ப அதை நமக்கு கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நமக்கு ஒருவேளை நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரையாவது நம்ம இழந்திருக்கலாம். ஆண்டவரே அவங்க இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னுடைய தகப்பனோ தாயோ பெற்றோரோ யாரோ ஒருத்தர் இறந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம அவங்களை எப்போ திரும்ப எங்க பார்க்கலாம்? பரலோகத்துல அவங்களை நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். அப்படிதானே? திரும்ப இழந்தவைகளை கொடுக்கறதுக்கு நம்ம தேவனால கூடும், நிச்சயமா கூடும். அதனால நம்ம எதை குறித்து கவலைப்படவே வேண்டாம். ஒருவேளை ஐயோ எனக்கு இந்த இடம் போயிருச்சு, எனக்கு இந்த வீடு போயிருச்சு, எனக்கு இந்த பணம் போயிருச்சு, எனக்கு இந்த வேலை போயிருச்சேன்னு கூட நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா இழந்தவைகளை திரும்ப கொடுக்க தேவனால கூடும். யோபுக்கு கொடுத்த தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நமக்கு அதை ரெட்டிப்பா கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவரை உறுதியா நம்ம பிடிச்சுக்கிட்டா போதும். இசப்பா நீங்க எனக்கு திரும்ப தாங்க அப்படின்னு கேட்டா போதும், ஆண்டவர் நிச்சயமா அதை நமக்கு செய்வார். யோபுக்கு வந்து ஆண்டவர் எங்கேயுமே ப்ராமிஸ் பண்ணல, நான் உனக்கு திரும்ப தருவேன், நீ என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லல. பிசாசு கிட்ட வந்து நீ அவனை சோதின்னு சொல்லிட்டு யோபு கிட்ட வந்து நீ என்னை நல்லா டைட்டா பிடிச்சிக்கோ, நான் உனக்கு எல்லாம் தந்துருவேன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனாலும் என்ன பண்ணாரு யோபு? விசுவாசிச்சு அதை அப்படியே ஆண்டவரை விடாம கைவிடாம பிடிச்சுக்கிட்டார். அதனால அவருக்கு எல்லாமே ஆண்டவர் திரும்ப கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை கைவிடாம பிடிச்சு கொள்ளணும். ஆண்டவரே அப்பா நான் இழந்ததெல்லாம் எனக்கு நீங்க திரும்ப தாங்க, நான் இழந்த சுகத்தை எனக்கு திரும்ப தாங்க, இழந்த பொருளாதாரத்தை எனக்கு திரும்ப தாங்க, இழந்த உறவுகளை எனக்கு திரும்ப தாங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமா அதை கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம், வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற தேவனால் கூடும். நம்ம ஆண்டவர் எல்லாருக்குமே ஆண்டவர் வாக்கு தத்துவம் தந்திருக்கிறார். அப்படிதானே? ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தேவனால கூடும். ஆபிரகாம் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொன்னார்? சந்ததிய கடற்கரையின் மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. கடற்கரையின் மணலை என்ன கூடுமானால் என்ன, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன, அந்த மாதிரி ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா என்னாச்சு? பிள்ளையே இல்லை. பிள்ளை இல்லாம இவ்வளவு வருஷம் ஆச்சு இசப்பான்னு சொல்லிட்டு அவர் வருத்தமா இருந்திருக்கும். அப்படிதானே? எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒரு நாளும் கீழே விழுகிறது இல்லை. அவர் மனம் மாற மனிதன் அல்ல, அவர் வந்து சொல் தவிர மனுபுத்திரனும் அல்ல. அதனால அவர் வாக்கு தத்துவத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். நம்ம ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 18:14. பீரியட்ல இந்த 9 monthsல திரும்ப வருவேன், அப்போ உனக்கு குழந்தைய நிச்சயமா கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறார். இது இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணல, முன்னாடியே ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஆதியாகமம் 12ல நீங்க பார்க்கும்போது நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பெரிய ஜாதி ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு. அதை திரும்ப என்ன பண்றாரு? கன்ஃபார்ம் பண்றாரு. நான் திரும்ப வருவேன். ஒரு உற்பவத்திட்ட காலத்துல வரும்போது சாராளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. அது கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்றுமே இல்லை நமக்கு தெரியும், ஆபிரகாமுக்கும் தெரியும். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அதுதான் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த ஆண்டவர் பண்ணின ப்ராமிஸ நம்ம விசுவாசிக்கணும். வேற எதுவுமே வேண்டாம், நம்ம விசுவாசிச்சா போதும். நம்ம அதுக்கு செயல்படணும் கூட இல்லை. போய் நேர்த்தி கடை புற மதஸ்திரெல்லாம் செய்வாங்க. அப்படிதானே? நாங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கோம், இது செஞ்சா எங்களுக்கு கிடைச்சிரும், இப்படி பண்ணிட்டா எங்களுக்கு கிடைச்சிரும், உருண்டு போனா கிடைச்சிரும், எங்க எல்லாம் குத்திட்டு போனா கிடைச்சிரும்லாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம தேவன் அப்படி இல்லை. நம்ம தேவன் என்ன சொல்றாரு? நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா செஞ்சிருவார். நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசத்துல நமக்கு நிறைய நேரம் குறைவுகள்லாம் உண்டாகும். எனக்கு
வசனம் ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா வந்து பூமியில இருக்கும்போது ஒரு ஒரு அப்பா வந்து ஒரு பையனை கூட்டிட்டு வருவார். கூட்டிட்டு வரும்போது அவனுக்கு வந்து பிசாசு பிடிச்சிருக்கு, துரத்துங்க, சீஷர்கள்ட்ட கூட்டிட்டு போனேன், அவங்களால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் வந்து விசுவாசிக்கிறவன் கூடனோடனே அந்த அப்பா அழுதுட்டே சொல்லுவாராம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீக்கும்படி எனக்கு கிருபை செய்யும். நிறைய நேரம் நம்ம சிச்சுவேஷன் அப்படிதானே இருக்கு. கடவுளால செய்ய முடியும் நமக்கு தெரியும், நம்ம விசுவாசிப்போம், ஆனாலும் ஒரு சின்ன சின்ன விசுவாசங்கள் அங்கங்க வந்துடும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மைண்டு மாறிடும், இல்லை நம்மளே ஏதாவது நினைச்சிட்டா நம்ம மைண்ட் மாறிடும், ஆண்டவரால முடியாதோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலுக்கு போனா அது அப்படியே ஆகணும். அதே போல நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார் அப்படின்னா அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அது நம்ம விசுவாசிக்கணும். அது அவர் சொல் தவறாத தேவன். நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவரே நமக்கு அழகா அதை செஞ்சு கொடுப்பார். 2017 ஆண்டுல ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னார். 2017 வருஷம் ஜனவரி இந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ரைட், வானத்துல இருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, பூமியில இருந்து ஆசீர்வாதம் வரப்போகுது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கடைசியா 2வது மாசமே ரொம்ப ரொம்ப வறட்சி, ரொம்ப வறட்சியான உடனே என்னாச்சு, எங்க வீட்டுல போர்ல தண்ணியே இல்லை. எங்க எழுத்த வீட்டுல எல்லாம் போர் போட்டுட்டாங்க, எங்களுக்கு போர் போட இடமும் இல்லை. அதனால நாங்க இடமும் இல்லை, காசும் இல்லை, போரும் போட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம். காசுக்கு தண்ணி எங்க பக்கத்து வீட்டு ஆன்டிக்கெல்லாம் சொல்லியாச்சு, நாங்க போர் போட மாட்டோம், ஏன்னா ஆண்டவர் வந்து தண்ணி தந்துருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா பார்த்துட்டே இருக்கும். பிப்ரவரி, மார்ச், மே, ஓகே, மே தாண்டினோன்னா எப்படி மழை பெய்யும், தண்ணி வந்துடும், நமக்கு ஒரு ஹோப் இருக்கும்ல. மே தாண்டிச்சு, மழை பெஞ்சு தண்ணி வந்த மாதிரி இல்லை, மழை பெய்யும், பூமியிலலாம் தண்ணி வரல. அந்த ஒரு டெரஸ்ல ஓவர் ஆகிற தண்ணியிலலாம் நான் குளிச்சிருக்கேன். அப்படி ரொம்ப கஷ்டம், தண்ணியே இல்லாம இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் வந்து அழகா வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த மாதிரி டிசம்பர் 1ஆம் தேதி ஆச்சு, மோட்டர் எங்க மம்மி போய் போட்டாங்க, தண்ணி வந்துருச்சு போர்ல இருந்து. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப கலங்கலான தண்ணி, ஆனா தண்ணி வந்துருச்சு. அப்புறம் டிசம்பர் ஃபுல்லா எங்களுக்கு தண்ணி இருந்தது. அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச தண்ணி இப்போ வரைக்கும் கற்றாம ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படின்னா அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நம்ம சிச்சுவேஷன்ஸ் எப்படி வேணா மாறலாம், நடக்கவே இல்லை. அதுதான் நம்ம இன்னைக்கு விசுவாசிக்க போகிறோம். ஆண்டவரே, அப்பா உங்களால எல்லாமே கூடுமே, எங்க வாழ்க்கையில் எந்த குறைவு இருக்கு, எங்களுக்கு அதை நீங்க நிறைவாக்க மாற்றுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா அதை செய்வார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, பல உள்ளவனுக்காகவும் பல நற்றவனுக்காகவும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நம்ம விஷயங்கள் வந்து அவருக்கு ஒரு ஜுஜுபி மேட்டர் தான். அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அண்ட சராஸ்திரங்களையும் படைச்சிருக்கிறார், குட்டி குட்டி ஆட்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை பில்ட் பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு நம்ம காரியம் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு போட்டு வருத்தப்படியா அப்படின்னு ஆண்டவர் நினைப்பாரு, அப்படின்னா. அதனால நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கருத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா அவரை எல்லாவற்றையும் கரெக்டா செஞ்சு கொடுத்துருவார். நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன்றதை நம்ம விசுவாசிக்கணும். அவர் ரட்சிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நம்ம காஸ்பல் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், நம்ம வாழ்ந்து காட்டணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் ஏதாவது ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு பண்ணியிருந்தார் அப்படின்னா வருஷங்கள் ஆனாலும் அதை ஆண்டவர் செய்வார். காலங்கள் எவ்வளவு மாறினாலும், ஏன்னா அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல. ஸோ ஆண்டவர் என்ன பார்ப்பாரு, இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் ஆயிருக்கு, நமக்கு இங்கே வருஷங்கள் ஓடி இருக்கும். அவருக்கு என்ன தோணும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸோ ஃபியூ மினிட்ஸோ சில வினாடிகள் தானே ஆகியிருக்கு, இதுக்கு போட்டு இவ்வளோ வருத்தப்படுறாங்க, இதுக்கு போட்டு அவிசுவாசமாயிடுறாங்களே ஆண்டவர் நினைப்பாரு. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம உறுதியா பிடிச்சிக்கணும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் உங்களுடைய கஷ்டங்களோ கவலைகளோ இல்லை ஏதோ போராட்டங்களோ இருக்கலாம், அப்படிதானே, இல்லை ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். அதே நம்ம யோசிக்கணும். எல்லாமே ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ரொம்ப நிறைவான சந்தோஷத்தோடய கூட இருக்கலாம். அப்போ ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்துவோம். ஒருவேளை கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு வசனத்துல நாங்க வாசிக்கிறோம் இல்லையா. நீங்க மரியாதை சொன்னீங்கல்ல ஏசப்பா, வயசான எலிசபெத்துக்கு குழந்தை கொடுத்தாங்க, கன்னியா இருந்த மரியாதைக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தாங்க, அப்படிதானே. தேவனால கூடாத காரியம்
சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவர் நோக்கி நம்ம பார்ப்போம். நமக்காக மட்டும் இல்ல, பிறருக்காக உங்களுக்கு யாரையாவது ஞாபகப்படுத்துறாரு ஆண்டவர் அப்படின்னா அவங்களுக்காக ஜெபிங்க. நம்மளை ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னா யாரையாவது குறித்து பாரப்படுத்தினாருன்னா அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 அப்பா, நன்றி சப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே கர்த்தாவே, கூடாதவைகள் ஒன்றுமே இல்லையே தகப்பனே. அப்பா, எங்களுடைய கவலைகள் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எம்மாத்திரம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நீங்க செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ கேட்கிறீங்களே சப்பா. அதிசயங்களை செய்கிறது பதில் கொடுங்க. அவை எல்லாவற்றுக்கும் பதில் கொடுங்க. இந்த உபவாச ஜெபத்துல அவர்களுடைய போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் கர்த்தாவே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவரே அவங்க ஆண்டவரே சாட்சியா நிரூபிச்சு காட்டணும் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, பிசாசு மூஞ்சில கரிய பூசணும் ஏசப்பா. எங்களை நோக்கி ஆண்டவரே எவ்வளவோ கஷ்டத்தை கொண்டு வந்தாலும் சுவாமி, தேவரீரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நாங்க திரும்ப பிசாசை பார்த்து சொல்லணும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ நீங்க கேட்கிறீங்களா ஏசப்பா? ஒன்றுமே இல்லையே சுவாமி. ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களுக்கு அதிசயங்களையும் ஆண்டவரே அப்பா அற்புதங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்ப ஜெபிக்கும் போது தகப்பனே உங்க ஜெபத்தை எல்லாம் கேளுங்க கர்த்தாவே. கடன் பிரச்சனையோட வந்திருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே, கடன்கள் எல்லாம் அடைக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, உடல் சுகவீனத்தோட வந்திருக்கலாம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க சரீரத்துல சுகத்தை கொடுங்க ஏசப்பா. இந்த சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு சரசையும் படைத்த தேவன் நீங்க தானே ஏசப்பா. ஆண்டவரே, அது எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுத்த தேவன் நீங்க தானே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்க எல்லாவற்றையும் சரி பண்ணுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, உமக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லையே கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய அந்தரங்கத்தை கூட நீங்க அறிந்த தேவன் ஏசப்பா. நாங்க தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பாகவே ஆண்டவரே எங்களை நீங்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய தாயின் கற்பத்திலே நீங்க ஆண்டவரே எங்களை நெட் பண்ணி ஆண்டவரே எங்களை உருவாக்குன தேவன் கர்த்தாவே. எங்களுடைய கருவுடைய கண்கள் கண்டதே சுவாமி. ஆண்டவரே, எந்த சுகவீனங்கள் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் இந்த நிமிஷமே சுகம் ஆகட்டும் கர்த்தாவே. இந்த நிமிஷமே சுகம் உண்டாகட்டும். யெகோவா ராஃபா, ஆண்டவரே உங்க ஹீலிங் பவர் ஆண்டவரே நீங்க அனுப்புங்க கர்த்தாவே. உங்க பிள்ளைகள் எல்லாரும் நீங்க தொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, வார்த்தையால பூமி எல்லாம் படைத்த தேவன் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா. சுகம் உண்டாகுமே, சுத்தம் உண்டு, சுத்தமாகன்னு சொல்லுங்க தகப்பனே. உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுங்க ஏசப்பா. எந்த பலவீனங்களா இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவை ஒன்றுமில்லையே. ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு முன்பாக எந்த பிசாசும் கட்டில் நிற்க முடியாது. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் உங்க ரத்தத்தினால கழுவுங்க. உங்க ரத்த கோட்டைகளால் மறைத்துக் கொள்ளுங்க. எந்த பிசாசும் போராட்டங்கள் இருந்தாலும் தகப்பனே அவை எல்லாம் இன்றோடு ஆண்டவரே இன்றோடு எங்களை விட்டு ஓடி போகட்டும் கர்த்தாவே. இனி பிசாசு தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, நீங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே அதிகாரத்தின்படி பிசாசுகள் எல்லாம் துரத்துட்டு ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, உங்க நாமத்தை சொல்லி எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் உடைக்கட்டு கர்த்தாவே. எல்லா பிசாசு போராட்டங்களையும் உடைக்கட்டு கர்த்தாவே. ஆண்டவரே, ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக நீங்க சொல்லுங்க ஏசப்பா. ஜெயத்தை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளை தகப்பனே நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்களே எங்க கண்களே ஆச்சரியமா பார்க்கிறோம் ஏசப்பா. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்த தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை பல மடங்கு ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நீங்க உண்மை உள்ளவர்களா கர்த்தாவே. ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் ஆண்டவரே கீழே விழுவதில்லையே தகப்பனே. அப்பா, உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டா அது போய் ஆண்டவரே நீங்க சித்தம் வச்சிருக்கிறத செஞ்சுட்டு தானே ஏசப்பா உங்ககிட்ட திரும்ப வரும். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க பண்ண ப்ராமிஸ் எல்லாவற்றையும் நினைவு கூறுங்க கர்த்தாவே. எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருங்க ஏசப்பா. நெகேமியா ஜெபித்தது போல எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருங்க சுவாமி. எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருங்க கர்த்தாவே. எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருங்க ஏசப்பா. இன்னும் எவ்வளவு காலம் நாங்க பாடுகளோட இருக்க தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் கஷ்டத்தோட இருக்க தகப்பனே. எங்க கண்ணீரெல்லாம் துடைக்கிற ஆண்டவரே வல்லமையுள்ள தேவன்ல ஏசப்பா. இனி நீ அழுது கொண்டிராய்னு நீங்க சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை நீங்க துடைங்க ஏசப்பா. கண்ணீரை எல்லாம் துடைங்க ஏசப்பா. இனி நீ அழுது கொண்டிராய்னு சொல்லுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருடைய கரத்தை
ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி எங்க வாழ்க்கை நடக்கட்டும் கர்த்தாவே. உங்க சித்தத்தின்படி எங்க லைஃப் நல்லபடியா நடக்கட்டும் இயேசுப்பா. ஆண்டவரே அதை தொடர அது ஆண்டவரே எங்க வாழ்க்கையில குறுக்கிட நினைக்கிற எல்லா தீய வல்லமைகளையும் எல்லா பிசாசின் காரியங்களையும் எங்க வாழ்க்கையில அப்புறப்படுத்தி போடுங்க இயேசுப்பா. எங்க பாவங்களை எங்க வாழ்க்கையில அப்புறப்படுத்தி போடுங்க இயேசுப்பா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவருடைய பாவங்களை நம்ம விட்டு நீக்கி விட்டார் வசனத்தை வாசிக்கிறோமே சுவாமி. மேற்குக்கும் கிழக்குக்கும் இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் எங்க பாவத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க இயேசுப்பா. நாங்க தூக்கி போட்டோம்னா ஆண்டவரே கிட்டதான் போட முடியும் இயேசுப்பா. எங்களுக்கு பலன் இல்ல சுவாமி. நீங்க எங்க பாவத்தெல்லாம் எங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எரிஞ்சிருங்க இயேசுப்பா. எங்க அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க இயேசுப்பா. உங்க ரத்தத்தினால கழுவுங்க இயேசுப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி அருளுங்க இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா நாங்க அறியாமல செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து தகப்பனே இந்த நேரத்துல ஆண்டவரே எதற்காக ஜெபிக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அவளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவான வேதத்துல வாசிக்கிறோமே சுவாமி. ஆண்டவரே அப்பா நாங்க ஆண்டவரே அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்கிற தேவன் நீங்க இல்லையே கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா நாங்க மீனை கேட்டா பாம்பு கொடுக்கிற தேவன் நீங்க இல்லையே இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு நாங்க கேட்கிற எல்லா நன்மையான காரியங்களை தருவீங்க. உங்க சித்தத்தின்படி தருவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே கால தாமதம் எல்லாம் ஆகிறதே கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க இயேசுப்பா. ஆனாலும் சுவாமி அந்த கால தாமதங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையா முடியட்டும். எங்க வெயிட்டிங் பீரியட் எங்களுக்கு நன்மையா முடியட்டும். நாங்க இவ்வளவு நாள் காத்திருந்தது எங்களுக்கு நன்மையா முடியட்டும் கர்த்தாவே. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் வசனம் சொல்லுகிறதே சுவாமி. அதே போல ஒவ்வொருவருக்கும் ஜீவ விருட்சம் போல நன்மைகளை நீங்க கொடுங்க இயேசுப்பா. என்னென்ன காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறாங்களோ என்னென்ன காரியங்களுக்காக நாங்க ஜெபிச்சோமோ அதெல்லாம் அப்படியே நடக்கட்டும். நீங்க எல்லாவற்றுக்கும் மாமென்றும் மாமேன் என்றும் பதில் கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் கூட இயேசுப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறேன் தகப்பனே. நல்ல சரீரத்துல சுகம் நல்ல பலன் நல்ல ஆரோக்கியம் கொடுங்க. யாருக்காக நான் ஜெபிக்க கேட்டாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஜெபா டீச்சருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. பிரகாசி செய்தவங்களுடைய பேரன் சுகம் பெறட்டும் கர்த்தாவே. சுகம் கொடுக்க உம்மால கூடும் கர்த்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை வேதத்துல வாசிக்கிறோம் இயேசுப்பா. சுகம் கொடுக்கிறது உம்மால கூடும் தகப்பனே. யெகோவா ராஃபா அந்த பேரனை நீங்க பிளஸ் பண்ணுங்க இயேசுப்பா. சுகம் கொடுங்க கர்த்தாவே. சுகம் கொடுங்க கர்த்தாவே. சுகம் கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா நாங்க எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே அந்த பையனுக்கு நீங்க சுகத்தை கொடுக்கறதுக்கு ஏதோ அறிவிட்டும் கர்த்தாவே. நீங்க பிளஸ் பண்ணுங்க இயேசுப்பா. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. பவுலாசனுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுப்பா. ஆண்டவரே விசுவாச வீரனா நீங்க வச்சிருக்கிறீங்களே உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆன்டி ஆசீர்வதிங்க. பிரைஸ்யங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஜாய்க்காக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. நீங்க கொடுத்த சுகத்திற்காக கோடான கோடி நன்றி இயேசுப்பா. நாங்க எவ்வளவு ஜெபித்தோமோ ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் கேட்டு நீங்க பதில் கொடுத்துருக்கீங்களே கோடான கோடி நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே நீங்க உங்க ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பரிபூர்ண சுகத்தை நீங்க கொடுங்க கர்த்தாவே. இன்னுமா நாங்க யாருக்காகலாம் கடந்த மாதம் ஜெபித்தோமோ நீங்க அற்புதம் செய்திருக்கிறீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அவ எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காகவே நன்றியோட துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியுள்ள இதயத்தோட போய் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டீங்களே நமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே எங்க ஜெபத்திற்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்தீங்களே நமக்கு நன்றி இயேசுப்பா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனால் எல்லாம் கூடும் என்பதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா செங்கடல் கூட உம்மை பார்த்து ஆண்டவரே அப்படி ஓடோடி போயிடுச்சு நாங்க பாட்டுல பாடினோமே சுவாமி. ஆண்டவரே செங்கடலை ரெண்டாக பிரித்து வழியை உண்டாக்கின தேவன் உங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்தாலும் எரிகோ மதில் போல தடைகள் செங்கடல் போல பிரச்சனைகள் யோர்தான் போல பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நடுவாக நீங்க வழியை உண்டாக்குங்க கர்த்தாவே. ஆண்டவரே வழி செய்பவரே அப்பா நீங்க எல்லாருக்கும் வழியை திறந்து கொடுங்க கர்த்தாவே. அப்பா உங்க கருத்துல அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த சுவிசேஷ பாரத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்க கர்த்தாவே. எங்க வாழ்க்கையை பார்த்து